அதிமுகவும் பாமகவும் அன்னைக்கு குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரிச்சு வாக்களிக்காம இருந்திருந்தா அந்த சட்டமே நிறைவேறி இருக்காது. அதுதான் உண்மை. இந்த ரெண்டு துரோகத்தையும் மனதார செய்த கட்சிகள் தான் அதிமுகவும் பாமகவும். இந்த சட்டங்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்ட பாமக இப்ப பாஜகவோட அமைத்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி. மருத்துவர் ஐயா ராமதாஸ் நிலைமையை பார்த்து அவங்க கட்சிக்காரங்களே தலைகுனிந்து நிற்கிறாங்க. இதுக்கு மேல அவரை நான் விமர்சிக்க விரும்பல. அடுத்து தேனி தொகுதியில் பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறார். யாரு? தினகரன். இதே பாஜகவை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தாரு? பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம். யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா? அதைத்தான் இப்ப தேனிக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி. அது மட்டுமல்ல, இன்னும் பேசி இருக்காரு. டெல்லியில வேணும்னா பெரிய கட்சியா ஆளுங்கட்சியா பாஜக இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன இருக்கு? நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜக சொன்னவர் தான் இந்த தினகரன். அவரை பார்த்து நீங்க கேட்கணும், இன்று நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். நீங்க இல்ல உங்க வழக்கில இருந்து காப்பாத்திக்க வந்திருக்கிறீங்களா? நான் போன கூட்டங்களில் சொன்ன மாதிரி மோடி வாரண்டியோட ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. மோடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு. அதுல ஊழல்வாதிகளை உள்ள அனுப்புனா அவங்க சுத்தமாக வெளியில வந்துருவாங்க. அது மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின். மேட் இன் ஜப்பான், மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் இங்கிலாந்துலாம் சொல்றோம்ல, அது மாதிரி மேட் இன் பிஜேபி வாஷிங் மிஷின். அது அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த வாஷிங் மிஷின் வெளுத்துரும். அப்படி வெளுக்கப்பட்டு பாஜக கூட்டணி சார்பில் நிற்கிறவர் தான் தினகரன். 1995-96 ஆண்டுகள்ல வெளிநாட்டில இருந்து 62,61,000 அமெரிக்க டாலர்களை அங்கீகாரமற்ற முகவர் மூலமா பெற்று இங்கிலாந்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக கொடுத்து அந்நிய செலவாணி மோசடியில் சிக்கினவர் தான் இந்த தினகரன். பெரா போன்ற சொற்களை தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தினத அதற்குரிய பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தினகரனுக்கு தான் உண்டு. இந்த வழக்க 30 ஆண்டுகளாக இழுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த வழக்கில் அவருக்கு 28 கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதம் விதிச்சிருக்கு. இப்ப புரியுதா ஏன் இவர் பிஜேபி போனார்னு? அது மட்டுமல்ல, அம்மையார் மறையும் வர போயஸ் கார்டனுக்கு நுழைய முடியாம தடை செய்யப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்தவர் தினகரன். காரணம் என்ன? அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கோட தன்னோட வழக்கை சேர்த்தா தனக்கும் தண்டனை கிடைச்சிடும், அதனால 2 வழக்கும் தனித்தனியா நடத்தணும்னு அம்மையார் ஜெயலலிதாவின் வக்கீலையே மிரட்டினது இவர்தான். அதனால அங்கிருந்து விரட்டப்பட்டார். கடைசியா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் கட்சிக்குள் சேர்க்கப்பட்ட தினகரன் தான் இப்போ வழக்குகளுக்கு பயந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு மோடி வாஷிங் மிஷின் மூலமா தேனிக்குள்ள நுழைந்திருக்கிறார். இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகளை தோற்கடிக்கணும். தேனி மக்களை ஏமாந்துடாதீங்க. கடந்த முறை பன்னீர்செல்வம் மகன் ஏமாந்துட்டீங்க, இந்த முறை சசிகலா குடும்பத்தினர் ஏமாந்துடாதீங்க. ஓபிஎஸ் நிலைமை என்ன? 2 முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர், இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவர் அவமானப்படுத்த அவரை மிரட்டி ராமநாதபுரத்தில் போய் நிக்க வச்சு பாஜக வெடிக்க பார்க்குது. தினகரனை மிரட்டி தேனியில நிக்க வச்சிருக்காங்க.
இப்படி பாஜகவோட தொங்கு தசைகளாக பழனிசாமி, பன்னீர்செல்வம், தினகரன் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு கொடுக்கும் அதே தண்டனையை கொடுங்க. பாஜகவுக்கு சொந்த செல்வாக்கு இல்லாததால பன்னீர்செல்வம், தினகரன் போன்ற வாடக மனிதர்களை வச்சு தேர்தலை சந்திக்குது. பேட்டிமா பழனிசாமியோட அதிமுகவை குத்தகை எடுத்து தனியா நிக்க வச்சிருக்கு. சொந்தமா முடிவெடுக்க முடியாம கீ கொடுத்த பொம்மை போல அதிமுகவை ஆட்டி வைக்குது பாஜக. இவங்களை மொத்தமாக தோற்கடிக்க வேண்டாமா? திமுகவோட ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன், என் வார்த்தை இல்ல இது. தமிழகத்தின் முதல்வர் சொன்ன வார்த்தை கள்ள கூட்டணி சொன்னதா இல்லையா? அந்த கள்ள கூட்டணி யாரு வச்சிருக்கா? அண்ணன் ஸ்டாலினும் பழனிசாமி. இதுதான் உண்மை. நீங்க ஸ்டாலின் தேனியில போய் தினகரன் மேல அந்த வழக்கு இருக்கு, இந்த வழக்கு இருக்கு, என் மேலதான் நான் அரசியலுக்கு வர்றப்பே வழக்கு இருந்துச்சு. இன்னைக்குதான் கண்டுபிடிச்சு சொல்றாரு. ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரை போயஸ் கார்டன் பக்கமா போக முடியாது. எங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? உங்களுக்கு உங்க பிள்ளைக்கு தான் தெரியாதா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா? என்ன அப்படி சொல்லி தேனியில சொன்னா அங்க உள்ள மக்களை இவர் 14 வருஷம் வரலையே, நமக்காக 10 ஆண்டுகள் பணியாற்றியவராச்சே, இப்ப வந்திருக்காருன்னு சொல்லி ஆர்வத்தோடு அங்க என்ன வரவேற்கிறாங்க. காரணம் அப்ப 10 வருடம் நான் பணியாற்றியதை இன்றும் நினைத்து பார்க்கிறார்கள். இவர் அங்க நேற்று பழனிசாமி அவர் என்ன பார்த்து சொல்றாரு, நான் பச்சோத்தியாங்க. நம்ம தான் பிஜேபி தைரியமா தானே எதிர்த்தோம். என்னங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்கள், இந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்களை மத்திய அரசு தடுத்து நிறுத்தாம விவசாயிகள் எல்லாம் போராடினாங்க. அவங்க பார்த்துட்டு இருந்ததுனால சண்டை போட்டோம். கேளுங்க. அதே மாதிரி இன்றைக்கு அதெல்லாம் அவங்க ஒன்றும் விவசாயிகளுக்கு திட்டங்களை கொண்டு வர்றதில்ல, தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்கறாங்க. மீண்டும் மோடி அவர்கள் வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை பெற முடியும் கூட்டணி வச்சிருக்கோம். இதுல என்ன பச்சோந்தி? இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் போயிருக்கார், போயிட்டு டிடிவி தினகரன் மேல வழக்குகள் இருக்கு, அந்த வழக்கில இருந்து அதை தப்பித்துக் கொள்வதற்காக பாஜக கூட்டணி. என் மேல வழக்கு போட்டது யாரு? காங்கிரஸ். ப. சிதம்பரம் கோர்ட்டுக்கு நீதிமன்றத்தில் என் மேல தப்பு இல்லைன்னு விடுவிச்சாங்க. மீண்டும் அந்த கேஸ் வந்துச்சு, பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல மத்திய அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? கோர்ட்ல போய் என்ன பண்ண முடியும்? சும்மா அங்க ஒரு வேட்பாளர் ஒருத்தர் எழுதி வச்சிருக்காருல்ல, நம்மள்ட்ட இருந்து போனவர், அவருக்கு அங்க ஒன்றும் சரியில்லை, எவ்வளவு பணம் வேணாலும் கொடுங்க, எப்படியாவது ஜனாதிபதி விட்டுறக்கூடாது. இவர் ஒரு பக்கம். நேற்று பழனிசாமி திமுக ஜெயிச்சார், உண்மை வெளியில வந்துட்டு டிடிவி ஜெயிக்க கூடாது. அந்த மக்கள் இழிச்சவாயர்களா? நீங்க கொடுக்கிற பணம்லாம் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மாதிரி அவங்க. நீங்களும் அப்படி இருக்கணும். ஆர்கே நகர் தொகுதியில பழனிசாமி தெரு தெருவா போய் வீடு வீடா 10,000 ரூபாய் ஓட்டு கொடுத்தாரு. இங்க நிறைய பேர் எனக்காக தேர்தல் பணியாற்றுறவங்க இருக்கீங்க. இந்த ஆர்கே நகர்ல இருந்து ஜெயராமன் வந்திருக்காரு, வந்திருக்காரு ஆர்கே நகர் தொகுதிக்கார். ஓட்டுக்கு 6,000 10,000 கொடுத்தாங்க. ஏழை எளிய மக்கள் அன்றாட கூலி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானமே, ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும். அது மாதிரி மீனவர்கள் கடலுக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானம், வீட்டில் அடுப்பறியும். அந்த மக்களுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் வாங்கி வீட்டில் வச்சுட்டு குக்கர்ல குத்துன்னு குத்துறாங்க. நான் இருக்கா இல்லையா? திமுக டெபாசிட் போயிட்டுங்க, தெரியுமா இல்லையா? பழனிசாமியை விட 41,000 ஓட்டு அதிகம். ஆளுங்கட்சி அரசு பலம் மிரட்டினா, கேஸ் போட்டா ஒன்னும் முடியல. நான் எலெக்ஷன் முடிஞ்சு நன்றி அறிவிப்புக்கு வரப்ப ஒரு பெரிய அம்மா, வயசான அம்மா, எனக்கு ஆரத்தி எடுத்து போட்டு வச்சுச்சு. நான் கேட்டேன், ஏம்மா உங்க வீட்டுல எத்தனை பேருன்னு கேட்டேன். அது நான் எதுக்கு கேட்கறேன்னு புரிஞ்சுக்கிட்டு, ஒரு மீனவ தாய், அப்பா எங்க வீட்டுல 7 பேருப்பா, 70,000 கொடுத்தாங்க, நான் ஒண்ணுமே பண்ணலையம்மா, எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களே, சும்மா டோக்கன் கொடுத்தேன்னு போய் சொல்றாங்க. உங்களுக்கு யாரும் டோக்கன் கொடுத்தாங்களான்னு கேட்டேன். ஆனா யாருப்பா கொடுக்கணும்? ஏதாவது அப்பவுண்ட் பணமா? எங்க பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. யாரும் ஒரு கிராமத்துல உள்ள மீனவ தாய், அங்க மீன் பிடிக்கிற குடும்பத்தை சேர்ந்தவர், எவ்வளவு உயர்வா இருக்காங்க பாருங்க. எங்க வரி பணத்தை கொள்ளையடிச்சு வச்சு எங்கிட்ட கொடுக்குறா. உனக்கு முதலமைச்சராக்கணும், உங்களுக்கு துரோகம் பண்றான்ல, அவனை நாங்க மெட்ராஸ் பாசையில வச்சு செஞ்சிட்டோம். இததான் நீங்க செய்யணும். ஏதாவது காசு கொடுத்துட்டானே, கை நீட்டி வாங்கிட்டோங்க, இவன் 1000 ரூபாய் கொடுத்திருக்கானே, 500 ரூபாய் கொடுத்திருக்கானேன்னு உங்க பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறான். சரியா? யோசிக்கணும். நீங்க எதுக்கு காசு கொடுக்குறான்? மறுபடியும் சம்பாதிக்க, உங்களுக்காக உழைக்க,
ஓடோடி வந்து நிற்கிறார் ஓபிஎஸ். தேனியில நான் நிக்கணும்னு எனக்கு அந்த தொகுதியை கொடுத்துட்டு அவரும் ஒரு பையனும் இங்க வந்து அவர் பையன் ரவீந்திரநாத் கூட வந்திருக்கார். ஏன்னா என் நட்பின் நண்பர்கள் அவங்க. நாங்க நிக்கிற ஐடியாலே இல்ல. ரவீந்திரநாத் தான் வந்து அம்மா பிறந்தநாள் கூட்டத்தன்னைக்கு நாங்க போயிருந்தப்ப, சார் நீங்க வந்து தேனியில் இந்த முறை நிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன அழைப்பு கொடுத்தா. ஏன்னா அவர் எம்பியா இருக்கிறப்ப அந்த தொகுதியில போய் நம்ம கூட்டணியில் இருந்துட்டு அதை முயற்சி செய்யறோம். அதை நிக்க நினைப்பு விட்டேன். நான் வேற தொழில நிக்கலாம். ஆனா தேனியில எனக்கு அந்த தொகுதியை கொடுத்துட்டு அவருக்கு நிக்கிறேன். நண்பர்கள் அவங்க. நாங்க நிக்கிற ஐடியாலே இல்ல. ரவீந்திரநாத் தான் வந்து அம்மா பிறந்தநாள் கூட்டத்தன்னைக்கு நாங்க போயிருந்தப்ப, சார் நீங்க வந்து தேனியில் இந்த முறை நிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன அழைப்பு கொடுத்தா. ஏன்னா அவர் எம்பியா இருக்கிறப்ப அந்த தொகுதியில போய் நம்ம கூட்டணியில் இருந்துட்டு அதை முயற்சி செய்யறோம். அதை நிக்க நினைப்பு விட்டேன். நான் வேற தொழில நிக்கலாம். ஆனா தேனியில எனக்கு அந்த தொகுதியை கொடுத்துட்டு அவருக்கு நிக்கிறேன்.